ஹீரோஸ் 100 இந்த விஷயம் வந்து நாம தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப வந்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சு. அதுல வந்து இப்போ மறுபடியும் ஹீரோஸ் 100ல இப்போ நம்ம பார்க்க போறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பத்தி. 1970களோட மையத்தில் வந்து தமிழ் சினிமாவில் 2 மாற்றங்கள் நடந்துச்சு. அந்த 2 மாற்றங்கள் என்னன்னா, 77ல் வந்து தமிழக முதலமைச்சராக வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார். 75வது வருஷம், அதுலேருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ரஜினிகாந்த், அதாவது சிவாஜிராவ் கெய்க்வாட் அப்படிங்கிறவர் வந்து அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தில் வந்து ஒரு புதுமுக நடிகராக அறிமுகமாகிறார். அப்படி புதுமுக நடிகராக அறிமுகமானவர் கிட்டத்தட்ட வந்து 1980 வரை வந்து நிறைய திரைப்படங்களில் வந்து வில்லனா, எதிர்மறை கதாபாத்திரமா, கேரக்டர் ஆர்டிஸ்டா வந்து பல படங்களில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி வரை எல்லா படங்களையும் நடித்தார். அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கிற அவருக்கு வந்து பைரவிங்கிற ஒரு திரைப்படம் தான் வந்து அவரை வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் இமேஜை கொண்டு வந்துச்சு. அந்த படத்தை கலைஞானம் தயாரிக்க எம் பாஸ்கர் இயக்கியிருந்தார். அதுக்கு பிறகு அன்னை ஒரு அலையம், தேவர் ஃபிலிம்ஸில் வந்து அவர் நடித்த சில படங்கள்லாம் வந்து அவரை வந்து ஒரு அடுத்தடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போய், ஒரு பக்கம் கே பாலச்சந்தருடைய படங்களில் அவர் வந்து பட்டதீட்டப்பட்டது மாதிரி இயக்குனர் எஸ்பி முத்துராமனோட கிட்டத்தட்ட வந்து ஒரு 24 திரைப்படங்கள் நடிச்சிருக்கார். இந்த 24 திரைப்படங்களுமே வந்து ரஜினியுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான திரைப்படங்கள். அதே மாதிரி அவருடைய கேரியரில் அடுத்த இடத்துல வந்து நிற்கக்கூடியவர்னு பார்த்தா டைரக்டர் ராஜசேகர். ராஜசேகரில் தம்பிக்கு எந்த ஊர் படத்தில் வந்து ரஜினி வந்து வேற ஒரு பரிமாணத்துக்காக ரஜினிக்குள்ள வந்து ஒரு மிகச்சிறந்த காமெடி நடிகர் இருக்காருங்கிறத வந்து கொண்டு வந்ததில் வந்து ராஜசேகரோட பங்கு ரொம்ப பெருசு. அப்படி ராஜசேகர் மூலமாக வந்து படிக்காதவன், மாப்பிள்ளை, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து அவர் வந்து நடிச்சது. அதுலெல்லாம் வந்து ரஜினியுடைய எக்ஸ்ட்ரானரியான காமெடியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகி 1986வது வருஷம் வந்து ரஜினி தன்னுடைய 100வது திரைப்படமான ஸ்ரீ ராகவேந்திரர் திரைப்படத்தில் வந்து தன்னுடைய 100வது படத்தை கம்ப்ளீட் பண்ணார். உண்மையே வந்து ராகவேந்திர திரைப்படம் வந்து ரஜினியுடைய லைஃப் கேரியரில் ரொம்ப அற்புதமான திரைப்படம். அந்த படத்தில் அவர் நடிக்கிறப்ப வந்து அவரை வேண்டி விரும்பி அவருடைய இஷ்ட தெய்வமான ராகவேந்திரோட வாழ்க்கை வரலாறை எடுத்தப்போ வந்து அந்த படம் வந்து பெருசாக போகலை. ஆனாலும் ரஜினி வந்து இன்னைக்கு வரை வந்து தலைவர் 173 அப்படிங்கிற படத்தில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. தன்னுடைய 75வது வயதில் இருக்கும் ரஜினிகாந்த் 50 வருட திரையுலக வாழ்க்கையில் 40 வருடமாக சூப்பர் ஸ்டார் இமேஜில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னா அது அவருடைய சினிமா கேரியரில் அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆடியன்ஸ்க்கு தர ரெஸ்பான்ஸ் ஆகும். அந்த ரெஸ்பான்ஸை தன்னுடைய ஒவ்வொரு திரைப்படத்திலையும் இன்னைக்கு வரை தன்னுடைய முதல் படம் மாதிரியே நின்று நடிச்சிட்டு இருக்கிற ரஜினி இன்னும் 200-300 திரைப்படங்களை கடக்கணுங்கிறது நம்ம சினிமா பிரோவோட வாழ்த்துக்களாகும்.